D3 சேனல். இன்னைக்கு செம்ம டேஸ்டியாக கார சேவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா கடல மாவு எடுத்திருக்கேங்க. கடல மாவு வந்து ஒரு டம்ளரில் வந்து இதில் 3 டம்ளர் வந்து நான் வந்து கடல மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து அரிசி மாவு வந்து 3/4 டம்ளர் வந்து எடுத்திருக்கேங்க. அதாவது 4க்கு 1 பங்கு. இப்போ 4 கிளாஸ் வந்து நீங்கள் கடல மாவு எடுத்துட்டிங்கன்னா 1 கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுதாங்க இதோட ரேஷியோ. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா 2 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து உடச்சக்கல்லை எடுத்துக்கோங்க. அந்த உடச்சக்கல்லை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. அதையும் அப்படியே சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம போட்டது. இப்போ எல்லாத்தையும் வந்து மாவு எல்லாத்தையும் ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் காரத்துக்காக என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு 30 மிளகு அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அந்த மிளகு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கோன்னா ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கோங்க. அதையும் நம்ம வந்து ஜாரில் போட்டுடலாம். ஆல்ரெடி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருந்தோம்ல மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மணிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. அதுதான் இப்போ நம்ம போட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் எடுத்திருக்கேங்க. ஓமம் எடுத்து இதை வந்து கையில் நல்லா வந்து இது பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டு அதை 1 2 வந்து உடச்சி விட்டு அதையும் நம்ம வந்து போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்காக சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து தோலோடு வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பூண்டு போடும்போது வந்து சேவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இதில் வந்து 4 பங்கு வந்து கடல மாவு எடுத்திருக்கேன், 1 பங்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். காரத்துக்காக வந்து என்ன எடுத்திருக்கேன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட வந்து சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதாங்க இப்போ நம்ம பார்க்குறது. அதோட வந்து ஓமம் வந்து என்னென்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அது உள்ளங்கையில் நல்லா நசுக்கி போட்டிருக்கேங்க. இதில் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு சின்ன குழிக்கரண்டிங்க அதில் எடுத்து எண்ணெயை வந்து காய்ச்சி இதில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதோட வந்து என்னென்னா இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா தண்ணியில் கரைச்சி போட்டுடலாங்க. கல் உப்பு எடுத்துக்கிறதுனால நான் வந்து என்ன செய்கிறேன்னா தண்ணியில் கரைச்சி போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று போல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மணிக்கு நம்ம போட்ட இதெல்லாம் வந்து ஒன்று போல் பரப்பி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தண்ணியில் வந்து நான் ஆல்ரெடி வந்து உப்பு கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த உப்பு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து மாவு பசையலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க. தண்ணி வந்து இதுவாகிடும். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இதுவாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைவோம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த சேவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன தான் நம்ம கடையில் வந்து 50 கிராம் 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும் போது அதோட திருப்தி வந்து ரொம்ப இதுவாக இருக்குங்க. இதில் வந்து கலர் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து என்னென்னா கேசரி பவுட்ரு வந்து நீங்கள் வாங்கி கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் வந்து நமக்கு கிடைக்கும். நாம் வந்து கலர் எதுவும் வேண்டாம், ஸோ நம்ம வீட்டில் செய்கிறனால வந்து நமக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் எதுவும் போட்டுக்கலைங்க. ஸோ மாவு வந்து நல்லா பசஞ்சாச்சுங்க. மாவு வந்து நல்லா பதம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையில் வந்து லைட்டாக இப்படி அழுத்தினோம்னா அழுந்துற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருந்ததுனால சேவ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாவு பசைகிறதோட பதங்க. ஸோ இதை வந்து முறுக்கு உரலில் வந்து மாவு வந்து போட்டு அதை வந்து சின்ன சின்னதாக அதை கண்டினியூஸாக சுற்றாமல் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டு மறுபடியும் இது பண்ணிங்கன்னா அதுக்கு சூப்பராக வந்து சேவ் வந்து ரெடி ஆயிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பாதி வேக்காடு வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். நமக்கு சேவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வெந்தோடனே நம்ம வந்து இதை எடுத்துடலாங்க. இப்போ இதில் வந்து இந்த நொரை அடங்கி இருக்குது பாருங்கள். அந்த பபுள்ஸாக இருக்கிறது இதுவாகி வரும். அதுதான் வந்து இது வெந்த ஸ்டேஜுங்க. இப்போ அதை வந்து நம்ம எடுத்துடலாம். முறுக்கச்சில் போட்டு இதை வந்து என்ன செய்கிறோன்னா கண்டினியூஸாக சுத்தாமல் லைட்டாக ஒரு சுற்றிட்டு அப்படியே விட்டு இது பண்ணிங்கனாலே நமக்கு சேவ் வந்து சூப்பராக வருங்க. நம்ம மாவு வந்து நல்லா பதமாக இது பண்ணனால சுற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. அதுவும் இந்த முறுக்கு உரல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக இது பண்ணாலே சதுன்னு இறங்கிடுங்க. அதே மாதிரி நல்லா வெந்த பிறகு வந்து திருப்பி போடுங்க. நமக்கு இப்போ செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்து கார சேவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.